வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜயுடன் சண்டையா? நிருபர்கள் சந்திப்பில் கட் அண்ட் ரைட்டாக பேசிய தேமுக விஜய பிரபாகரன். வாங்க வீடியோவை விரிவாக்கலாம். அதாவது கோவை ரோட்டரி கிளப் தெற்கு 2025 முதல் 2026 ஆண்டிற்கான 42வது தலைவராக பொன்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்ற விழா அவினாசி சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றதாம். இதில் விஜய பிரபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தாராம். அதில் பேசிய அவர், ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் தேமுக சார்பில் கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரம் துவங்க இருக்கிறார் என்றாராம். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற தலைப்பில் இந்த பிரச்சாரமானது நடைபெறுகிறது என்று தெரிவித்த அவர், ஆகஸ்ட் 3ஆம் முதல் 28ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக தகவலும் தெரிவித்திருந்தாராம். கட்சியை வலுப்படுத்துவதற்காக மக்கள் மனதில் நம்பிக்கை மீண்டும் விதைப்பதற்காகவும் இந்த பயணமாக இருக்கும். தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கூறினார். அது மட்டுமன்றி ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் கூட நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து கூறுவோம் என்று பொதுச் செயலாளர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். வரும் 5 மாதங்களில் கட்சி பணிகளுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கும் கட்சியை வலுப்படுத்துவதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தாராம். நாங்கள் இருக்கிறோமோ என கேள்வி எழுப்பினார்களே. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். பொழுது பிரதமர் வந்து எங்களை பார்க்காமல் அல்லவா? பிரதமரை மரியாதை நிமிர்த்தியாக தேவையான சமயங்களில் கூட சென்று சந்திப்போம். எங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது சந்திப்போம். தற்பொழுது மோடி பிரதமராக வந்து மக்களை பணியை செய்து உள்ளார். ஜனவரி மாதம் கூட்டணி முடிவானதுடன் மற்றவற்றையெல்லாம் நாங்கள் கூறுவோம் என அவர் பதிலளித்திருந்தாராம். அது மட்டுமின்றி கமலஹாசன் எம்பி ஆனதை வரவேற்கிறோம். நீண்ட நாட்களாகவே சினிமா துறையில் இருந்து இன்று அரசியலுக்கு வந்துள்ளார். திமுக சார்பில் அவருக்கு ஒரு வாய்ப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சனையை கமலஹாசன் பாராளுமன்றத்தில் பேசுவார் என்ற நம்பிக்கையும் உள்ளது என்று அவர் கூறினாராம். அது மட்டுமன்றி தேமுதிக பார்வையில் தமிழக வெற்றி கழகம் எவ்வாறு உள்ளது என்ற கேள்விக்கு தேமுதிக பார்வை மக்களை நோக்கி மட்டுமே தான், வேறு எதையும் நோக்கி அல்ல என பதிலளித்து அவர் சென்று விட்டாராம். மேலும் இதனைத் தொடர்ந்தான் அடுத்தபடியாகத்தான் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அடுத்து யாருடன் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி வைப்பது என்பதை முடிவு செய்வோம் என்று கூறியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.